சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு, சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு உங்களுடைய லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி அமர்ந்திருக்கிறார். அவருடைய பார்வை 4, 6, 8ஆம் இடங்களுக்கு படுறது. அஷ்டம சனி காலத்தில் குரு பார்வை படுறது அந்த சனி மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திரனுடைய பிரயாணம் உங்களுடைய 4, 5, 6ஆம் இடங்களுக்கு அமைந்திருக்கின்றது. வார ஆரம்பத்தில் விருச்சிக ராசிக்குள்ள இருக்கிற சந்திரன் அவரோட புதனும் சேர்ந்து இருக்கார். உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதனும் போய் அந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். பல பேருக்கு ஏதாவது சொத்துக்களை நான் வித்துட்டு புதுசு வாங்கணும், ஒரு பழைய சொத்தை நான் டிஸ்போஸ் பண்ணணும், இல்லை ஒரு வாகனத்தை நான் வித்துட்டு வேற ஒன்று புதுசு வாங்கிக்கணும் அப்படின்னா அது எல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. ஒரு பழைய விஷயத்தை நீங்கள் அதை விட்டுட்டு அதுல இருந்து வரக்கூடிய பணத்தை நீங்கள் ஒரு சேமிப்பாகவோ இல்லை இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ மாற்றலாம். அதை இப்போ பேங்க் லோன் போட்டிருந்தேன் அப்படின்னா அதையும் வாங்கி இதை ஒரு ப்ராப்பர்ட்டியாக வாங்குறது, இது மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் பண்ணிக்கலாம். பல பேருக்கு ஏதாவது ஒரு வழக்கு சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மாட்டின்னு இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் இப்போ வெளிவரலாம், அதுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். எப்பயுமே இந்த 6, 8ஆம் இடங்கள் வேலை செஞ்சு அதில் குருவுடைய பார்வைப்படும் போது, சுபகிரகத்தினுடைய பார்வைப்படும் பொழுது சிக்கல்களிலிருந்து வெளிவரும் காலம் அப்படின்னு அதை நம்ம எடுத்துக்கணும்.